வணக்கம் நண்பா நண்பி. இன்னைக்கு நம்ம ஒரு அழகான காதல் கதையை தான் பார்க்க போறோம். இந்த டிராமாவோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் பேரு டைசன். இந்த அரசர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களோட பாடி கார்டா இருக்கான். இவ பேரு லில்லி, நம்ம ஹீரோவோட மனைவி. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. ஒரு விபத்தால தான் இவங்க 2 பேரும் மீட் பண்ணாங்க. ஏன் என்ன எழுப்பல? நீ இன்னும் தூங்கணும்னு நினைச்சேன். மறுபடியும் செருப்ப மறந்துட்டியா? ஐயோ மறந்துட்டேன்பா. இன்னைக்கு நியூ இயர்ல வேலை ரொம்ப அதிகமா இருக்கும். உன்னோட இந்த அழகான புருவத்துக்கு மை போட்டதும் நான் வேலைக்கு போறேன். எனக்கும் நிறைய வேலை இருக்குப்பா. ஆனா சீக்கிரமா கடையை சத்துட்டு உன்னை தேடி வரேன். நம்ம 2 பேரும் ஒன்னா திருவிழாக்கு போலாம். அப்ப நான் கிளம்புறேன். ஹேய் சாப்பிட்டு போடி. உடனே ஹீரோ வேலைக்கு போக, நீங்க பயப்பட வேணாம், எல்லாமே பக்காவா ரெடி பண்ணிட்டேன். நீங்க சொன்ன மாதிரி வழக்கத்தை விட ஆட்களை அதிகமா போட்டிருக்க. சரி நம்ம பசங்களெல்லாம் மப்டியில இருக்க சொல்லு, குறிப்பா வெப்பன்ஸ மறைச்சு வைக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போக, எதுக்குப்பா நம்ம மப்டியில போனோம்? அவருக்கு கல்யாணம் ஆச்சுடா, அதான் அவரு நம்மளை விட உஷாரா இருக்காரு. இப்ப ஹீரோ சொன்ன மாதிரி சிட்டி ஃபுல்லா அவனோட ஆட்களை காவலுக்கு இருக்க. அப்ப தலைவி ஹீரோவை பார்க்க வர, தலைவரே மேடம் உங்களுக்காக தான் வெயிட் பண்றாங்க, நீங்க போங்க, நாங்க மீதியை பாத்துக்கிறோம். உடனே ஹீரோ போக, ஹேய் என்னடி சொன்ன? வெளியே வரும்போது சொட்டரை போட்டு வர சொன்னல, சரி இங்க என்னடி பண்ற? இன்னைக்கு பனி பெய்யும்னு சொன்னாங்க, நீங்க வேற கொடையே எடுத்துட்டு வரல, அதான் உனக்காக நானே கொடையை கொண்டு வந்தேன். அப்போ ஒரு ஷாப்ல லிப்ஸ்டிக்லாம் ஃபெங்ஷி கடையை விட நல்ல லிப்ஸ்டிக் இருக்குன்னு ஒரு லேடி சொல்ல, நம்ம கடையை விட நல்லா இருக்குமாமே, போய் பார்க்கலாமா? உடனே 2 பேரும் போக, ஆனா அவங்க எதிர்பார்த்த மாதிரி அது அந்த அளவுக்கு இல்ல. இப்ப 2 பேரும் நகை கடைக்கு வந்து ஒரு வெள்ளி ஹேர் பின்னவாங்க. அப்ப பெல் சவுண்ட் கேட்க, உடனே ஹீரோ அது யாருன்னு பார்க்க, ஏதோ சரியில்லை. என்னங்க? இல்ல இந்த பனியில ரத்தத்தோட வாசனை வருது. அப்ப ரெட் கலர் ட்ரெஸ்ஸோட இருக்கிற பெண்கள் ரத்த காட்டறிகளா மாறி மக்களுக்குள்ள. உடனே ஹீரோ அவனோட ஆளுங்களை கூப்பிட்டு ஹீரோயினிய வீட்டுக்கு கூப்பிட்டு போக சொல்ல, உடனே அவங்க அவளை கூப்பிட்டு போக, அவங்க போனதும் நம்ம ஹீரோ அந்த காட்டறிகளோட சண்டை போட, கட்பான தலைவன் அவன் வீட்டுக்கு வர, ஆனா அங்க இருந்த எல்லாருமே இறந்து கிடக்குறாங்க. லில்லி எழுந்துமா. அப்ப தலைவியோட கண்ணு ரெட் கலரா மாற, பட் இது எல்லாமே ஒரு கனவு தான். உடனே அவ நடந்ததை சொல்ல, ஹே லூசு, கனவு ஏதாவது கண்டியா? கனவா? சரி. ஹே என்னடி செருப்பே போடல? அதாவது கனவுல நடந்த மாதிரியே மறுபடியும் நடக்க, கட்பான தலைவியோட ஷாப்புக்கு கனவுல நம்ம பார்த்தோம்ல, அதே மாதிரி ஒரு லேடி வரா. இதோட இது 3வது தடவை, பட் இதுதான் கடைசி. ஆனா அதை எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீ வெளியே போகாத. ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆனா நீ சாதாரண மனுஷியா மாறிடுவ. சரி நான் கிளம்புறேன். அம்மா ஏன் தெரியல, இன்னைக்கு என்னவோ நடக்க போதுன்னு பயமா இருக்கு. உன் தலையில என்ன எழுதிருக்கோ அது கண்டிப்பா நடந்தே தீரும். கட்பான தலைவி ஹீரோவை பார்க்க போக, அப்ப மறுபடியும் அதே மாதிரி நடக்க, ஹேய் அவ சொன்னதை கேட்டியா? அவ கடையோட லிப்ஸ்டிக் நல்லா இருக்குன்னு சொல்றா, போய் செக் பண்ணி பார்க்கலாமா? இல்ல வேணாம், வாங்க வீட்டுக்கு போலாம். உடனே அவ தலைவனை கூப்பிட்டு போக, அப்ப நகை கடையை பார்க்க, ஹே ஏர்பின் வேணும்னு கேட்டல, வாங்கிட்டு போலாமா? இல்லங்க வாங்க போலாம். உடனே அவ போக பார்க்க, அப்ப ரத்த காட்டேரிகள் வந்து அவங்கள அட்டாக் பண்ண, உடனே அவங்களோட ஆட்களோட அவளை அனுப்பி வச்சுட்டு அவங்களோட ஃபைட் பண்றான். மேடம் நீங்க உள்ள போய் டோரை லாக் பண்ணிக்கோங்க, நான் அதுங்களை ஸ்டாப் பண்றேன். உடனே அவ உள்ள போய் டோரை லாக் பண்ண, அப்ப காட் லூவை யாரோ அட்டாக் பண்ண, உடனே அது யாருன்னு அவ பார்க்க, அப்ப அவ முன்னாடி ஒரு ரத்த காட்டேரி அவ கனவுல வாங்குவாள அந்த ஹேர்பின்னோட வந்து நிக்கிறா. உடனே தலைவி அவளை தூக்கி வீச, அப்பதான் தெரியுது தலைவியும் அவங்கள மாதிரி ஒரு காட்டேரின்னு. ஏன்டி ஏன் என்னோட கடைசி நேரத்துல கூட என்ன நிம்மதியா வாழ விட மாட்டீங்க? அப்பா அவளை அட்டாக் பண்ண நிறைய காட்டேரிகள் வர, கட் பண்ணா ஹீரோ வீட்டுக்கு வர, அப்ப தலைவிய பாக்குறா, அவ அடிபட்டு கிடக்குறா. உடனே அவளை டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போறான். அவ எப்படி இருக்கா? தனியா போய் பேசுவோமா? சரி இப்ப சொல்லுங்க, அவ எப்படி இருக்கா? ரொம்ப சீரியஸா தான் இருக்காங்க, என்ன பண்ணாலும் அவங்க ரத்தத்தை நிறுத்தவே முடியல. டைரக்டா விஷயத்துக்கு வாங்க, அவளை காப்பாத்த நான் என்ன பண்ணணும்? அவங்களை காப்பாத்த ஒரே வழி கீழின் மிருகத்தோட ரத்தம். சரி நான் அதை உடனே கொண்டு வரேன். கட்பான ராஜமந்திரியை காட்ட, இவ்வளோ பாதுகாப்பை மீறி அந்த கூலிப்படை எப்படி நகரத்துக்குள்ள வந்தாங்க? அவங்க சாதாரண கூலிப்படை மாதிரி இல்ல, அவங்களோட கண்கள்லாம் ரத்த நிறத்துல இருந்தது. அது மட்டும் இல்ல, அவங்களோட முகத்துல பட்டாம்பூச்சியோட வடிவத்தை பார்த்ததா மக்கள் சொன்னாங்க. ஈலனோட பட்டாம்பூச்சி அடிமைகளா இருக்குமோ? அப்ப தலைவன் அவரோட ரூமுக்கு வர, டைசன் நீ ஏன் இங்க வந்த? எனக்கு கீழின் மிருகத்தோட ரத்தம் வேணும். என்னப்பா எஞ்சிரியா இல்ல மிரட்ரியா? உடனே அவன் அவரோட காலில் விழுந்து அதை கேட்க, சரி எதுக்கு நீ அதை கேட்கற? இவர்கிட்ட கேட்டா வேலைக்கு ஆகாது, நானே போய் எடுத்துக்கிறேன். உடனே தலைவன் அதை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப, இப்ப ரத்தத்தை
தந்து அவளோட உயிரை தலைவன் காப்பாத்த, ஹேய் நீ ஓகே தானே, நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுல நான் செத்து போயிட்டேன், ஹே லூசு உனக்கு எதுவும் ஆகாது, நான் ஆக விட மாட்டேன், சரி நீ இரு, நான் சாப்பிட ஏதாவது கொண்டு வர. உடனே அவ சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொண்டு வர. அப்பாவ பெட்டுல அவ இல்ல, இவ எங்க போனா? அப்ப ஏதோ சத்தம் கேட்க, உடனே அது என்னன்னு பார்த்தா அவ ஒரு காட்டேரி மாதிரி அவன் முன்னாடி வந்து நிக்க. உடனே அவனை அட்டாக் பண்றா. லிலி நான் தான் உன் டைசன், உனக்கு என்னடி ஆச்சு? அப்பா ஒரு சிவப்பு கலர் பூவை அவ பார்க்க, அப்பா அவளோட கடந்த காலம் அவளுக்கு ஞாபகம் வர அவ நார்மலா மாறுறா. உடனே தலைவன் அவளோட கழுத்தை பார்க்க அவளோட காயெல்லாம் ஹீல் ஆயிருக்கு. அவனுக்கு எதுவும் புரியல. கட் பண்ணா கான்டென்ட் போட்டோ காட்ட, ஸ்டேட்டஸ் என்ன, கொல்லப்பட்ட பட்டாம்பூச்சி அடிமைகள்லாம் நிக்சன் பிரிவோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இன்னும் சில பட்டாம்பூச்சி அடிமைகள் நகரத்துக்குள்ள இருக்கலாம்னு சொல்றாங்க. சரி அடிப்பட்டவங்களோட நிலைமை என்ன? நீங்க சொன்ன மாதிரி அடிப்பட்டவங்கள தனிமைப்படுத்தி வச்சிருக்கோம், ஆனா அவங்களுக்கு பெருசா அடிப்படல. அதே மாதிரி எந்த சிம்டம்ஸும் இருக்கிற மாதிரி தெரியல. ஈலனோட ஆராய்ச்சியால தான் இந்த காட்டேரிகள் உருவாக்கப்பட்டாங்க, அதுவும் ஒரு அரிய வகை பட்டாம்பூச்சியால. அவங்களும் ரத்த காட்டேரிகள் மாதிரி தான், ஆனா ரத்த காட்டேரிகளை விட ஒரு படி மேல. அதனாலதான் அதுங்களை பட்டாம்பூச்சி அடிமைகள் சொல்றோம். சரி நீ இப்போ மெயின் விஷயத்த சொல்லல பாருங்க. வுஹான் பிரபு வந்திருக்காரு. அவனா? அவன் ஏன் இப்ப வந்தான்? சரி அவன் வந்ததும் என்னை வந்து பார்க்க சொல்லு. கட் பண்ணா தலைவியை காட்ட, ஆனா தலைவன் எதுவும் நடந்த மாதிரி காட்டிக்கல. அவளை தாக்க அவன் ரெடியா இருக்க. என்னங்க வேலைக்கு போலியா? இப்ப போயிருவேன். உடனே அவன் சுத்தி பார்க்க, என்னங்க நேத்து என்ன நான் வந்து ஒருவேளை அது கனவா? ஏன் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. இவளுக்கு உண்மையா ஞாபகம் இல்லையா, இல்ல நடிக்கிறாளா? சரி எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். உடனே தலைவன் வெளியே போய், இல்லடி யூ நேத்து அவளுக்கு நடந்ததை பத்தி எதுவும் அவகிட்ட சொல்ல வேணாம், நானே அவகிட்ட சரியான நேரம் பார்த்து சொல்றேன். என்னாச்சு அவருக்கு? வழக்கமா எனக்கு மை வச்சிட்ட பிறகுதானே போவாரு, ஏன் இன்னைக்கு அவரு அதை வைக்கல? அப்ப கீழே ஒரு பீங்கா துண்டா பார்க்க, இது அந்த ஜாடி இல்லையே, அப்ப அவரு இத மாத்திருக்காரா? அப்படின்னா அது கனவு இல்லையா? உடனே அவ கழுத்தை பாக்குறா, இது ஏன் மறுபடியும் வருது? கட் பண்ணா தலைவன் அந்த காட்டேரிகளை போய் பார்க்க, இவங்க கழுத்தை பாருங்களேன், இது பார்க்க ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி இல்ல? இந்த மச்சத்தை அவகிட்ட பார்த்தனே, அப்ப அவ இவங்கள ஒருத்தையா? 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமம் அழிஞ்சு போச்சுல, அந்த கேஸ் ஃபைல உடனே எடுத்துட்டு வா. உடனே தலைவன் அந்த கேஸ் ஃபைல பார்க்க, அப்ப தலைவனுக்கு ஞாபகம் வருது, அந்த கிராமத்துல இருந்தவங்களை கொன்னது அந்த பட்டாம்பூச்சி அடிமைகள் தான். அவங்களாம் ஈலன் கிராமத்தை சேர்ந்த பெண்கள். ஒரு ஆராய்ச்சியால அவங்க வினோதமான உயிரினங்களா மாறினாங்க. என் தங்கச்சியை கொன்னது கூட இவங்கள ஒருத்தி தான். கட் பண்ணா தலைவியை பார்க்க இளவரசி வரா. அண்ணி இப்ப உடம்பு பரவாயில்லையா? நடந்ததை கேள்விப்பட்டு ரொம்ப பயந்துட்டேன். ஊசி நேத்து நைட்டு என்ன ஆச்சுன்னு சொல்றியா? உடனே 2 பேரும் உள்ள போக, கட் பண்ணா அரண்மனையை காட்ட, மகாராணி வுஹான் பிரபு உங்களை பார்க்க வராரு. மங்குனி அமைச்சன் அப்படி சொன்னதும் உடனே மகாராணி அவர்கிட்ட ஏதோ ரகசியமா சொல்ல, கட் பண்ணா தலைவனை காட்ட, அப்பாவனை பார்க்க காவலாளி லூ வரா. உடனே தலைவன் நேத்து நைட்டு என்ன ஆச்சுன்னு கேட்க, நான் உங்க மனைவியை உள்ள வச்சு லாக் பண்ண பிறகு காட்டேரிகள் என்ன சுத்தி வளைச்சிட்டாங்க, நான் அதுங்களை விடாம தடுத்தேன், ஆனா அதுங்க என்ன அடிச்சு போட்டு யாரையோ கொல்ல பார்த்துச்சு, அதுவும் கூட்டமா வந்து ஒருத்தரை மட்டும் அட்டாக் பண்ணாங்க. இவன் சொல்ற ஆளு நம்ம மனைவியா இருப்பாளோ? அப்ப மங்குனி அமைச்சன் வந்து மகாராணி கூப்பிட்டதா சொல்ல, ஊ அண்ணா இங்க என்ன பண்றீங்க? நேத்து டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு கேள்விப்பட்டேன். லார்ட் வுஹான் இவன் சின்ன பையன் தானே, போக போக நல்லா படிப்பான். சரி அவன் படிக்கும் போது படிக்கட்டும், எனக்காக இதுல உங்க சைனை போடுங்க. பட்டாம்பூச்சி வளர்க்க இனிமே நானே விசாரிக்கிறேன். அப்ப தலைவன் வர, என்ன அவசரம் டைசன்? அரசர்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? ஆமா நேத்து நடந்ததை பத்தி சொல்லணும். அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்? எதுவா இருந்தாலும் என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணு. அவரு சின்ன பையனா இருந்தாலும் அவருதான் நம்ம நாட்டோட அரசர். அப்படியா? அவ அரசனா? அப்பா ஒருத்த வந்து இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு போக, வுஹான் என்ன கலகம் பண்ண போறியா? முன்னாள் அரசர் அவரோட மகனை பாதுகாக்க தான் உன்ன லார்ட் வுஹானா மாத்தினாரு. நீ என்னன்னா அவரை காப்பாத்தாம அவரை மிரட்டுற? தந்தையே அவரோட நல்லதுக்கு தான் நான் இதை பண்ணேன். சரி எதுக்கு போன? பட்டாம்பூச்சி வழக்க நான் ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த கேஸ் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியில இருக்கு. அதை எப்படி நீ ஹேண்டில் பண்ணுவ? ஈலான் வம்சத்தை பத்தி உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். சோ நான் இந்த கேஸை எடுத்துக்கிட்டா சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இது ஏன் டிபார்ட்மெண்டோட கடமை. ஆமா பெரிய கடமை. நீ பண்ணதை தான் நான் பார்த்தேனே. சோ நீ இந்த கேஸ்ல எதுவும் பண்ண வேணாம். உன் பதவியை ராஜினாமா பண்ணு. கேஸ் அவன் பார்த்துப்பான்.
இப்ப நிங்சாங் துரிய காட்ட அங்கதான் இறந்து போன காட்டேரிகளோட டெட் பாடி இருக்கு. இறந்து போன டெட் பாடி எதுக்கு சங்கிலியால கட்ட சொன்னாரு ஒண்ணுமே புரியலையே. அப்பா அதுக்கு உயிர் வந்து அவனை கொல்ல பார்க்க, ஆனா அதை பார்த்த இன்னொருத்தன் அதை வாழால தாக்க நவுந்து போ. செத்தவன் எப்படியா உயிரோட வந்தான்? ஓ மை காட், இவன் காயம் ஹீல் ஆகிட்டே இருக்கியா? அவன் இன்னும் சாகல. ஆமா நீங்க யாரு? நான் ஊகான் பிரபுவோட வேலைக்கார. இந்த கேஸை இனிமே நாங்க பாத்துப்போம், நீ போ. சார் உங்ககிட்ட உன்னை கேட்கலாமா? இவங்களை எப்படி கொல்றது? இவங்களை சாகடிக்க ஒரே வழி நெருப்பு தான். அதை வச்சுதான் இவங்களை கொல்ல முடியும். கட் பண்ணா தலைவியை காட்ட அப்ப இளவரசி மூக்குல இருந்து ரத்தம் வர அது லில்லியோட மிருகத்தனத்தை எழுப்ப அவ கண்ட்ரோல் பண்ணிக்க பாக்குறா. பட் அவளால கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. இளவரசி நீங்க உடனே உங்க வீட்டுக்கு போங்க. பரவாயில்ல நீ, அண்ணன் வந்த பிறகு நான் போறேன். இல்ல நீங்க வீட்டுக்கு போங்க, அவரு நாளைக்கு தான் வருவாரு. கட் பண்ணா தலைவன் வர அவங்க 2 பேரை பார்த்ததும் அவன் டோரை லாக் பண்ண, உனக்கு நான் யாருன்னு தெரியும் தானே, ஓடிரு. என்னால எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல லிலி, என்ன மன்னிச்சிரு. உடனே தலைவன் அவனோட வாளை எடுத்து அவளை தாக்க, ஆக்சுவலா தலைவன் அவன் மனைவியை கொல்லல, அவளை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதான் அப்படி பண்ணா. சரி சொல்லு, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம்ல, உங்களை கொல்ல பார்த்தவங்கள நீ தான் கொன்னியா? அதுக்கு அவ ஆமான்னு சொல்ல, ஆனா அவ கூலிப்படையை சேர்ந்தவங்கள தான் கொன்னு இருக்கா, பொதுமக்களை அவ கொல்லல. அப்ப நீ ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு காட்டேரியா? ஆமா, ஆனா நான் இதை மறைக்கணும்னு நினைக்கல. எங்க உண்மை தெரிஞ்சா நீ என்னை விட்டு போயிருவேன்னு நான் பயந்தேன். அதான் உண்மைய உன்கிட்ட சொல்லல. சரி உண்மையிலே நீ யாரு, எப்படி இப்படி ஆன அப்படின்னு தலைவன் கேட்க, பட் தலைவிக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. அப்போ ஒரு பிளாஷ்பேக் வருது. தலைவி அவன் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தால அந்த நாள் தான் அது. ஆமா நீ யாரு? உன்னை பார்த்தா பாவமா தான் இருக்கு. உடனே தலைவன் அவளுக்கு கொஞ்சமா காசு கொடுத்துட்டு அங்க இருந்து போக, ஆனா அவ தலைவன் பின்னாடியே வரா. எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற? உனக்கு பசிக்குதா? சரி உள்ளவா. என்ன இத நான் சாப்பிடணுமா? எனக்கு வேணாம், நீ வேணா சாப்பிடு. என்ன அவசரம்? இத சமைச்ச பிறகு சாப்பிடு. சரி இத வேணா டேஸ்ட் பண்ணி பாக்குறியா? உடனே தலைவன் அவளை அவன் கூடவே கூப்பிட்டு போக, நீ இங்கேயே இரு, நான் இப்ப வந்துடுறேன். உடனே அவளோட காலுக்கு ஒரு ஷூவை வாங்கிட்டு வந்து அவன் போட்டு விட்டு ஒரு லேடி கிட்ட பணம் கொடுத்து அவளை பாதுகாக்க சொல்லிட்டு தலைவி கையிலையும் காசை தந்துட்டு அவன் போக, பட் தலைவன் வருவான்னு அவ அந்த இடத்துல இருக்க அந்த லேடி அவங்க வீட்டுக்கு வர சொல்லி தலைவியை கூப்பிட, ஆனா தலைவி போகாம தலைவனுக்காக வெயிட் பண்ண. இப்படியே ஒரு 3 நாள் ஓடி போக நம்ம தலைவி தலைவனுக்காக அங்கேயே வெயிட் பண்ண. அப்பா ஒரு நாள் அவ தலைவனை பார்க்க உடனே ஓடி போய் அவனை கட்டி பிடிக்கிறா. 3 நாளா எனக்காக இங்கேயா வெயிட் பண்ண? உடனே அவ ஆமான்னு தலையாட்ட, சரி சரி மெதுவா சாப்பிடு. தண்ணி இல்லையே. கடைக்காரரே தண்ணி எங்க இருக்கு? இவரு எங்க போனாரு? ஹே பயப்படாத, நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போல, தண்ணி எடுக்க தான் போறேன். ஆனா தலைவி அவனை விடவே மாட்றா. உடனே தலைவன் அவனோட வீட்டுக்கு அவளை கூப்பிட்டு போக, இது என் வீடு தான், என்ன யாருமே இல்லைன்னு பாக்குறியா? நான் தனியா தான் இங்க இருக்கேன், உள்ளவா. நான் ஒன்னு பண்றேன், உன்னை குளிப்பாட்ட யாராவது வர சொல்றேன். என்ன எதுவும் பேச மாட்டேற? அட கடவுளே, உனக்கு தான் பேச வராதே. இல்ல நான் பேசுவேன். நீ பேசுவியா? உடனே தலைவியை குளிப்பாட்ட ஒரு லேடியா வர வைக்கிறான். சரி நீ தான் பேசுவல, உன் பேரு என்னன்னு சொல்லு. எனக்கு பேரு யாருமே வைக்கல. பேரு வைக்கலையா? உண்மையாவா? நான் சின்ன வயசுல இருந்தே காட்டுக்குள்ளதான் இருந்தேன், எனக்குன்னு யாருமே இல்ல. உனக்கு யாரு இல்லன்னு யார் சொன்னா? நான் இருக்கேன். இப்படி அவ தலைவன் கூடவே வாழ அப்ப பயங்கரமா மழை பெய்ய. என்ன பண்றா இவ? ஆமா என்ன இது? சமைக்க தண்ணி வேணும்ல, அதான் தண்ணி கொண்டு வந்தேன். பைத்தியம், சமைக்க இந்த தண்ணியை யூஸ் பண்ணுவ? என் கூட வா. என்ன இது? இதுக்கு பேரு தான் கிணறு. இதுல நிறைய தண்ணி இருக்கும், இத வச்சு நீ சமைக்கலாம். அப்ப இத குடிக்கலாமா? தாராளமா குடிக்கலாம். அப்ப குளிக்க, துணி துவைக்க எல்லாத்துக்கும் இதை யூஸ் பண்ணலாம். இப்ப அடுத்த நாள் தலைவன் குளிச்சுக்கிட்டு இருக்க அப்ப தலைவி வந்து அவன் துணியை எடுத்துட்டு போக, எதுக்கு இவ என் துணியை எடுத்துட்டு போறா? என்ன பண்றா இவ? இங்க வா. என்ன இது? துணி துவைக்கிறேன், அதுக்குன்னு இவ்வளவா? சரி நான் இனிமே குளிக்கும் போது உள்ள வராத. ஏன்? ஏன்னா நீ ஒரு பொம்பளை புள்ள, அதனால என்ன? இவளுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது? நான் சொன்னா கேப்பியா? கேப்பேன். அப்பனா வராத. சரி வரமாட்டேன். சரி எதுக்கு இவ்வளவு துணியை துவைக்கிற? அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்தா எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கு, ஒருவேளை எடுக்கலனா அது நிரம்பிடும்ல. அது சரி, உனக்கு நிறைய சொல்லி தரணும் போலியே. சரி வா சாப்பிடலாம். இன்னைக்கும் நூடுல்ஸா? எனக்கு நூடுல்ஸ் தான் சமைக்க வரும். சரி நான் வேணா ஒரு சமையல்காரனை வேலைக்கு வைக்கவா? உடனே சமையல்காரனை வர வைக்கிறான். அவர்கிட்ட நம்ம தலைவி சமையல் கத்துக்கிறா. ஆமா என்ன இது? இத நீயா சமைச்ச? ஆமா நான் தான். நல்லா இருக்கா? நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்ல. சரி நீயே சாப்பிட்டு பார்த்து சொல்லு நல்லா இருக்கான்னு. எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். எதுக்கு? நான் ஒன்னு வாங்கணும். சரி இந்தா
இன்னும் கொஞ்சம் தாங்கல, இது பத்தாது, சரி மொத்தமா வச்சுக்கோ. உடனே தலைவி காசு வாங்கிட்டு போக உடனே தலைவன் அவ எதுக்கு காசு வாங்கினான்னு பார்க்க பின்னாடியே போக வேற எதுக்கும் இல்ல, கஷ்டப்படுற மக்களுக்கு சாப்பாடும் அவங்களுக்கு துணிமணிகளும் வாங்கி தரா. எல்லாம் ஓகே, அது என்ன பூனைக்கு போய் செருப்பு வாங்கி தர? இந்த மாதிரி ஐடியாலாம் உனக்கு எங்க இருந்து வருது? ஏன் பூனைலாம் செருப்பு போடக்கூடாதா? போடலாமே. கட் பண்ண 2 பேரும் வீட்டுக்கு வர, சரி இன்னைக்கு ஒண்ணு பண்ணலாம், நாம உனக்கு ஒரு பேர் வைக்கலாமா? இது எப்படி? டாங். நல்லாவே இல்ல. இத பாருங்க, லில்லியா? அட இது ரொம்ப நல்லா இருக்கே. சரி இனிமே உன்னோட பேரு லில்லி. இப்படி அவ தலைவனோட வாழ. அப்ப தலைவனோட அப்பா தலைவனை பார்க்க வர, அதாவது மந்திரி தான் அவனோட அப்பா. லார்ட் ஊகான் வந்து தலைவனோட தம்பி தான். என்ன திடீர்னு என்ன தேடி வந்திருக்கீங்க? நான் உன் அப்பன்டா. அதனால என்ன? இங்க பாரு, ஏதோ ஒரு காட்டுவாசியை கூப்பிட்டு வந்தேன்னு கேள்விப்பட்டேன். உனக்காக ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவதான் உன்னோட மனைவி. அந்த காட்டுவாசி பொண்ணுலாம் இல்ல. ஆனா தலைவன் அவரை கண்டுக்காம அவனோட வேலையை போய் பார்க்க இப்ப அவன் வீட்டுக்கு வந்தா அங்க தலைவி இல்ல. அதே நேரத்துல தலைவி ஒருத்தங்க கூட சண்டை போட, யார் நீ? பாக்க மனுஷி மாதிரியே தெரியலையே. அப்ப ஒரு பாட்டி வந்து அவனை தாக்கி தலைவியை காப்பாத்த அவன் செத்துட்டானா? அவன் மயக்கத்துல தான் இருக்கான். என் கூட வா. ஆனா அவனுக்கு பயப்படாத, அவனோட மெமரிய நான் எரேஸ் பண்ணிட்டேன். உடனே தலைவிய அவங்க கூப்பிட்டு போக, நீங்க பாட்டி இல்லையா? இது ஒரு உருமாற்றம் கலை. யாருமே இது வரைக்கும் என் முகத்தை பார்த்தது இல்ல. சரி எனக்கு என்ன ஆச்சு? நீ ஒரு பட்டாம்பூச்சி அடிமை. அப்படின்னா என்ன? நீ மனுஷங்க மாதிரி இல்ல, பரிமாண வளர்ச்சி அடைஞ்ச ஒரு மனித பெண் நீ. நான் நார்மலா மாற முடியுமா? கண்டிப்பா முடியும். ஆனா அதோட வழிமுறை ரொம்ப ஆபத்தானது. உன்னால அதை தாங்கிக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். இப்ப தலைவி காணாம போய் 7 நாள் ஆக எங்க தேடியும் தலைவியை கண்டுபிடிக்க முடியல. அவ என்னை விட்டு போய் 7 நாள் ஆகுது. எங்க இருக்கா? என்ன பிடிக்கலையா? ஏன் எதுவும் சொல்லாம போனா? அப்பா அவனோட வீட்டுல யாரோ இருக்க. உடனே அது யாருன்னு போய் பார்த்தா நம்ம தலைவி. வந்துட்டீங்களா? வாங்க சாப்பிடுங்க. எங்க போயிட்டு வர? உன்னை பத்தி நான் கவலைப்படுவேன்னு உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா? என்ன மன்னிச்சிருங்க, நான் வேணும்னே இதை பண்ணல. உடனே தலைவன் அவளை ஹக் பண்ண, சொல்லு எங்க போன? அதை மட்டும் கேட்காதீங்க. சரி கேட்கல, ஆனா இனிமே என்னை விட்டு போகாது. இப்ப விளக்கு திருவிழா வர 2 பேரும் விளக்கு விட, ஆமா உன் ஆசை என்ன? உங்க கூட எப்பவுமே நான் இருக்கணும். ஆனா என்னாலதான் அது முடியாது. உங்களுக்கு தான் இளவரசியோட கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு யார் சொன்னா? ஆனா நீ சொன்னது உண்மைதான். எனக்கு கல்யாணம் ஆக போகுது, ஆனா இளவரசியோட இல்ல, உன்னோட. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? உடனே 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க. அதை எல்லாத்தையுமே அவங்க 2 பேரும் நினைச்சு பார்க்க இப்ப அவனை விட்டு போறேன்னு சொல்ல, ஆனா தலைவன் அவளை போக விட மாட்டான். உடனே அவளை கொல்ல சொல்றா. ஆனா தலைவன் வாழை கீழே வீசி அவளை கிஸ் பண்ண, இல்ல நான் மனுஷன் இல்ல, நான் உன் கூட இருந்தா உனக்கு தான் ஆபத்து. எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீ என் மனைவி. மறுபடியும் அவளை கிஸ் பண்ண, நான் மிருகமா இருந்தாலும் இது வரைக்கும் பிளட்டை பார்த்து நான் அப்படி ரியாக்ட் பண்ணதே இல்ல. ஒருவேளை நீ அடிபட்டப்ப நான் கீழின் ரத்தத்தை உன்னை குடிக்க வச்சேன், அதனால பிளட்டுக்கு நீ அடிமை ஆயிட்டியோ. பட்டாம்பூச்சியால காயம் ஏற்பட்டா கீழின் ரத்தத்தை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கீழின் ரத்தம் பட்டாம்பூச்சிக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. நீ சொல்றத பார்த்தா பாசுவோட ரத்தம் கீழின் டைப்பா இருக்குமோ? உடனே தலைவன் இளவரசிய பார்த்து அவ காயத்தை பத்தி கேட்க, சமீப காலமா இளவரசிக்கு அடிக்கடி மூக்குல ரத்தம் வருது. ஏன் போன மாசம் கூட தளபதி உங்களோட பிளட்டை வாங்கிட்டு போனாரு. இதை தவிர வர எப்பவாது உங்க பிளட்டை யாராவது வாங்கியிருக்காங்களா? என்னோட பிளட்டா? ஒரு 5 வருஷம் இருக்கும். என் அப்பா வந்து என் பிளட்டை வாங்கிட்டு போனாரு. அப்படின்னா மன்னர் இவ பிளட்டு தான் என் தங்கச்சிக்கு தந்தாரா? சரி இளவரசி, இனிமே கொஞ்சம் கவனமா இருங்க, நான் கிளம்புறேன். உடனே தலைவன் போக அப்பாவனோட அசிஸ்டன்ட் வந்து லார்ட் ஊகான் வந்து கைப்பற்றப்பட்ட மிருக அடிமைகளை கொல்ல போறான்னு சொல்ல, உடனே தலைவன் லார்ட் ஊகானை போய் பார்த்து, நீ இந்த பண்ண வேணாம். அவங்களை இங்க அனுப்புனது யாருன்னு தெரியல. அது தெரியாம நாம அவங்கள கொல்ல கூடாது. நீ இன்னும் மாறல சகோதரா, இன்னும் கனிவா தான் இருக்க. இந்த கனிவு தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் உனக்கு ஒண்ணு காட்டுறேன், என் கூட வா. உடனே அவன் ஒரு டாக்குமெண்ட் தர, டியான் கிராமத்துல கூலிப்பட கொல்லப்பட்டப்ப 48 பேர் தடமே இல்லாம காணாம போனாங்க. அவங்களாம் மிருக அடிமைகளா மாத்தப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. நம்ம சகோதரி மாதிரி இப்ப மாட்டின சில பேர் கூட அவங்கள ஒருத்தரா இருக்கலாம். அவங்கள வச்சு இதுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட நாம கண்டுபிடிக்கணும். சரி அவங்கள நான் எதுவும் பண்ணல, ஆனா உனக்கு தெரியும்ல எனக்கு ஈலன் மக்களை கண்டா சுத்தமா பிடிக்காது. நம்ம அக்காவை ஈலனுக்கு கட்டி அனுப்பணும். ஆனா அவங்க அவளை ஒரு மிருக அடிமையா மாத்தி அவளை கொன்னுட்டாங்க. இதை நான் மறக்கவே மாட்டேன். அங்க இருக்கிற மிருக அடிமைகள் நம்ம அக்கா மாதிரி பாதிக்கப்பட்டவங்கன்னா
அவங்கள எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா அவங்க ஈலன் மக்களா இருந்தா கண்டிப்பா கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக, என் மனைவி அவங்கள ஒருத்தன்னு தெரிஞ்சா அவளை கொன்னுருவாங்க. அவளை எப்படியாவது நம்ம ஹியூமனா மாத்தணும். இப்ப லார்ட் ஊகான் ஈலன் பிரபுவை பிடிச்சி அவங்கிட்ட இருக்கிற பட்டர்ஃபிளை பாய்சனை வாங்கிட்டு ஈலின் ரத்தம் அவனுக்கு எங்க கிடைச்சதுன்னு கேட்க, அவன் இளவரசின்னு சொல்ல உடனே அவனை போக விட்டு அவனோட ஆட்கள் அனுப்பி கொன்னுடுறான். இந்த பக்கம் ஹீரோ தலைவியை ஒரு நார்மலான பொண்ணா மாத்த ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்க ரகசிய டோர் வழியா ஒரு பழைய குகைக்குள்ள வரான். அங்க ஒரு லேடியோட டெட் பாடி இருக்கு. அது அவனோட அக்கா தான். உடனே அவளுக்கு கீலின் பிளேட்டை தரான். இது பத்தாது, இவ்வளவு உயிரோடு கொண்டு வரணும்னா இன்னும் அதிகமான ரத்தம் எனக்கு தேவை. ஆனா பாசு ஒரு இளவரசி. அவ இளவரசியா இருந்தா எனக்கு என்ன? ஈலன் மண் கட்ட வந்தது அந்த இளவரசியை தான். ஆனா மன்னர் அவ பொண்ணுக்கு பதிலா என் அக்காவை அனுப்பி வச்சாரு. அவங்களாலதான் என் அக்கா இப்படி இருக்கா. நீ கவலைப்படாதக்கா, இனிமே அவளோட ரத்தம் உனக்கு சொந்தமாகும். அக்கா போர் அடிக்குதுக்கா, நான் வேணா இந்த நாளைக்கு எழுதவா? நான் வேணா லார்ட் ஊகான வர சொல்லவா? ஐயோ அக்கா, அவரு மட்டும் வேணாங்க்கா. ஏன் நான் வரக்கூடாதா? லார்ட் ஊகான், உங்களுக்கு ஏதாவது வேணுமா? நம்ம அரசர்கிட்ட இருந்து ஒரு உதவி வேணும். அக்கா எனக்கு பயமா இருக்குக்கா. அக்கா உங்க கூட தானே இருக்கேன், ஏன் பயப்படுற? சரி உங்களுக்கு என்ன வேணும்? உங்க அப்பா சாகும் போது ஈலன் மக்களை நான் அடியோடு அழிச்சா எனக்கு ஒரு பரிசு தரேன்னு சொன்னாரு. அந்த பரிசு என்னன்னா, நம்ம இளவரசி என்னோட மனைவியா மாறணும். நானா? உங்களால முடியலனா உங்க அரசரை எழுத சொல்லுங்க. இல்ல நானே எழுதுறேன். உடனே அவ எழுதி அதை அவங்கிட்ட தர, உடனே அதை வாங்கிட்டு அவன் போக இளவரசி உடனே வெளியே வந்து அவன் எங்கெல்லாம் போறானோ அவன் பின்னாடியே போறா. அதை அவனும் நோட் பண்ணிடுறான். உடனே அவன் போய் பார்க்க, ஆனா அவ ஓடி போக அவ போகும்போது அவளோட ஹேர் பின் கீழே விழ அதை எடுத்துட்டு அவன் கிளம்பிடுறான். இளவரசி நடந்ததை கேள்விப்பட்ட அந்த லார்ட் ஊகான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறாராமே, அது உண்மையா? உண்மைதான். உங்களுக்கு இதுல விருப்பமா? விருப்பம் தான். என்ன அவரு சடனா அப்படி கேட்டதும் நான் ஷாக் ஆயிட்டேன். மத்தபடி எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. இப்ப ஊகான் அவனோட அப்பா போய் பார்க்க, என்னப்பா என்ன வர சொன்னீங்களா? ஏண்டா என்னடா பண்ணி வச்சிருக்க? அப்பா இளவரசியை நான் காதலிக்கிறேன். ஏண்டா இது வரைக்கும் நீ அவளை பார்த்ததே இல்ல, அதான் இப்ப பாத்துட்டல, அவதான் என் மனைவி. சரிப்பா எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். உடனே அவன் போக இந்த பக்கம் இளவரசி அவங்க கல்யாணத்தை பத்தி தலைவி கிட்ட வந்து சொல்ல, அவங்க போனதும் அவளோட மாஸ்டரை போய் பாக்குறா. நான் உன்னை வெளியே போக வேணான்னு சொன்னேன். சரி இப்ப நடந்ததை பத்தி பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல. வேற ஏதாவது வழி இருக்கா? இப்போதைக்கு இல்ல. இந்த பக்கம் தலைவன் தலைவியை நார்மலாக்குற வழியை தேடிக்கிட்டு இருக்கான். சரி இந்த சூப்பு குடி, இது உன்னை தற்காலிகத்துக்கு ஒரு மனுஷனா காட்டும். பட் இதை தொடர்ந்து எடுத்துக்கிறது ரொம்ப ஆபத்து. ஆனா இதோட வழியை நீ தாங்கிப்பியா? இந்த சூப்பு குடிச்சா தலைவியோட எலும்புலாம் உடைஞ்சி மறுபடியும் உருவாகும். அது மட்டும் இல்ல, அவளோட இதயத்துல நூத்துக்கணக்கான எறும்புகளை விட்டு கடிக்கிற மாதிரி ஒரு வழியை அவ ஃபீல் பண்ணுவா. இந்த விஷயத்த தலைவனும் கண்டுபிடிக்கிறான். இந்த 7 நாளா நீ எங்க போன? என்னை எதுவும் கேட்காதீங்க அப்படின்னா அந்த 7 நாள் அவ அந்த நரக வேதனைய அனுபவிச்சாளா? உடனே அவன் தலைவியை போய் பார்க்க, வந்துட்டீங்களா? உடனே ஓடி வந்து அவளை கட்டி அணைச்சி, நீ இந்த 3 வருஷமா ஹியூமனா மாற எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு எனக்கு தெரியும். என்னங்க ஆச்சு உங்களுக்கு? வாங்க சாப்பிட போலாம். உடனே அவன் அவளை கிஸ் பண்ண, நீ என்னோட மனைவி, என்ன ஆனாலும் சரி நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு தெரியுமா நம்ம பவுசுக்கு கல்யாணம் ஆக போகுது. அப்படியா? யாரு மாப்பிள்ள? ஊகான் பிரபுன்னு சொன்னாங்க. என் தம்பியா? அவனை எப்படி அவ கட்டிக்கிறேன்னு சொன்னா? நீங்க ரொம்ப நல்லவரு. உங்க தம்பியும் உங்களை மாதிரி தானே இருப்பாரு. அதனாலதான் இளவரசி அவரை கட்டிக்கிறேன்னு சொல்லியிருப்பா. இளவரசியை தான் ஈலன் மன்னன் கல்யாணம் பண்ணிக்க இருந்தாரு. ஆனா அவளுக்கு அவ 10 வயசு தான். அதனாலதான் என் அக்காவை அனுப்புனாங்க. ஆனா அவங்க என் அக்காவை மிருக அடிமையா மாத்தினாங்க. அவளுக்குள்ள இருக்கிற பட்டாம்பூச்சி பாய்சனை தடுக்க தான் கீழின் ரத்தம் தேவை. ஆனா அது எங்க தேடியும் கிடைக்கல. அதனாலதான் என் அப்பா அவளை எரிக்க பார்த்தாரு. ஆனா அதுக்குள்ள நான் கீழின் ரத்தத்தை கொண்டு வந்தேன். பட் ரொம்ப தாமதமா வந்துட்டேன். இப்ப என் தம்பி இளவரசிய தன்னோட மனைவியாக்க பாக்குறானா கண்டிப்பா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். ஆனா இது நடந்து ரொம்ப காலம் ஆகுதுல. அது மட்டும் இல்ல, பாசு அவரை லவ் பண்றேன்னு சொல்றா. உங்க தம்பியும் அவளை லவ் பண்றதுனால தானே கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறாரு. அப்படி இருந்தா பிரச்சனை இல்ல. ஆனா நீ யாருன்னு என் தம்பிக்கு சொல்ல வேணாம். கண்டிப்பா சொல்ல மாட்டேன். இப்ப ஊகான் இளவரசியை கல்யாணம் பண்ணிக்க நீங்க வந்துட்டீங்களா? உடனே அவன் அவளோட ஹேர் பின் எடுத்து அவ கையிலேயே குத்த, ஊகான் எனக்கு ரத்தம் வருது, ஏன் இப்படி பண்ணீங்க? உடனே அவளோட ரத்தத்தை ஒரு பாட்டில்ல அவன் எடுக்க அவ மயங்கி விழ இளவரசியோட கைய விட்ட. உடனே டாக்டரை கூப்பிட்டு கண்டு மணிக்கு திட்டி, இனிமே இளவரசிய அவன் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவளை ஸ்ட்ராங்கா மாத்துறேன்னு சொல்லி பயங்கரமா டார்ச்சர் பண்ண, இவன் டார்ச்சரை தாங்காம அவ தலைவனை தேடி போக்கு அப்பாவை கீழே விழ அவளுக்கு அடிபடுது. அப்பா அவளோட ரத்தம் தரையில பட்டு சுத்தி இருக்கிற காட்டேரிகள்லாம் வர வைக்க அதுங்க வந்து அவளை அட்டாக் பண்ண. ஆனா தலைவி வந்து இளவரசியை காப்பாத்த. ஆனா சடனா அவ இளவரசியை தாக்க பார்க்க, ஆனா தலைவன் ஒரு பாட்டில கொண்டு வர
அதை ஸ்மெல் பண்ணதும் அவன் நார்மலா மாற உடனே அவளை தூக்கிட்டு அவங்க 2 பேரும் போக அத தம்பிக்காரன் நோட் பண்றான். இப்ப தலைவன் ஒரு பாட்டிலை யூஸ் பண்ணி அவளை கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவான்ல, அது என்னன்னு கேட்க அப்ப இளவரசி வர உடனே அவங்க தலைவி யாருன்னு சொல்ல, ஆனா அதை பத்தி யாருக்கிட்டே சொல்ல வேணாம்னு சொல்ல அப்ப யாரோ கதவை தட்ட உடனே அது யாருன்னு பார்த்தா நம்ம தம்பிக்காரன். அவன் அவனோட மனைவியை கூப்பிட உடனே அவன் கூட போக கட்பான தலைவி சூனிய கிளவி போய் பார்த்து அவ இப்பெல்லாம் அடிக்கடி கண்ட்ரோல்ல இழக்கிறான்னு சொல்ல உடனே அவங்க அவளை செக் பண்ணி அவ கன்சீவா இருக்கான்னு சொல்ல உடனே அவ தலைவனை பார்த்து அந்த நியூஸ் சொல்ல பார்க்க அப்பா அந்த பாட்டில பாக்குறா. உடனே அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொட்டி பாக்குறா. அதுல மொய் மரத்தோட தூள் இருக்கு. அத உடனே அதுக்குள்ள வைக்க அப்பா அது அவளை காயப்படுத்த அவ தலைவன் வந்ததும் அது என்னன்னு அவ கேட்க இது மொய் மரத்தோட மகரந்தம், இதை லைட்டா யூஸ் பண்ணா உன்னை கண்ட்ரோல் பண்ணலாம், அதுவே ஹெவியா யூஸ் பண்ணா இது உனக்கு கொன்னுரும் அப்படின்னு தலைவன் சொல்ல கட்பான தலைவனை பார்க்க ஊக்கா வர என்ன ஊக்கா சடனா இங்க வந்திருக்க, என் கல்யாணம் திடீர்னு நடந்ததால உங்களை இன்வைட் பண்ண முடியல, அதான் உங்களுக்கு விருந்து வைக்கலான்னு வந்தேன். உடனே ஊக்கா மொய் மலரால செய்யப்பட்ட டீயை தலைவியை குடிக்க சொல்ல ஆனா தலைவன் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவளை தடுத்து தலைவியை அங்கிருந்து கூப்பிட்டு போறான். அவனா யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பானா எனக்கு தெரியல, பட் இனிமே நீ இங்க இருக்கிறது சேஃப் இல்ல அப்படின்னு தலைவன் சொல்ல கட்பான தம்பியை காட்ட என் அண்ணன் இருக்கிற வரைக்கும் அவளை நம்மளால நெருங்கவே முடியாது, ஆனா அவ ஒரு காட்டேரின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டா அவனால என்ன தடுக்க முடியாது. ஆனா எப்படி அவங்க காட்டேரின்னு ப்ரூவ் பண்ணுவீங்க? உடனே அவன் இளவரசியோட பிளட்டை மறுபடியும் எடுத்து தலைவியை பிடிக்க பார்க்க ஆனா தலைவன் அவங்கள உள்ள விட மாட்டான். உனக்கு என்ன வேணும்? இங்க ஒரு காட்டேரி இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதான் அதை கைது பண்ண இங்க வந்தேன். அப்படி யாரும் இங்க இல்ல, அதையும் பாப்போமே. உடனே அந்த பிளட்டை யூஸ் பண்ணி தலைவி அவன் பிடிக்க பார்க்க பட் தலைவி வெளியே வரவே இல்ல. உடனே அவன் கிளம்பிடுறான். அவன் போனதும் தலைவன் உள்ள போனா தலைவி அவன் வெளியே போக கூடாதுன்னு அவளை சங்கிலியால கட்டி போட்டு வச்சிருக்கா. உடனே தலைவன் அவளை போய் பார்க்க அப்ப தலைவி பிரெக்னண்டா இருக்கான்னு சொல்லி சூனிய கிழவிய பார்க்க போக அவங்க தலைவியை வெளியே அனுப்பிட்டு தலைவன் கிட்ட தனியா பேச அவ இந்த குழந்தைய பெத்துக்கிட்டா அவ உயிருக்கே ஆபத்து, அது மட்டும் இல்ல அவளை ஒரு ஹியூமனா மாத்த இப்போ ஒரு வழி இருக்கு, ஆனா அதுக்கு உங்க குழந்தைய நீங்க பலி கொடுக்கணும் அப்படின்னு அவ சொல்ல இப்ப தலைவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே தலைவியை கூப்பிட்டு அவன் ஊரை விட்டே போக முடிவெடுக்க உடனே டஞ்சனுக்கு போய் மத்த காட்டேரிகளை அவன் பார்க்க அப்ப யாரோ சிட்டி ஃபுல்லா மொய் மலர்களை பறக்க விட அது காட்டேரிகள் மேல பட்டதும் அதுங்க எரிஞ்சு சாம்பலாக உடனே தலைவியை தேடி அவன் போக அவ தலைவிய இளவரசி பார்க்க வர அப்பாவன் மேல மொய் மலர்கள் பட்டு அவளோட உடல் ஏறிய பட் சரியான நேரத்துல தலைவன் ஒரு பெட்ஷீட்டை போட்டு அவளை காப்பாத்த பட் அவ இன்னும் சீரியஸா இருக்கா. உடனே அவளை காப்பாத்தணும்னா சூனிய கிழவி கிட்ட கொண்டு போகணும். உடனே இளவரசியோட வண்டியில வச்சு அவளை கூப்பிட்டு போறான். ஆனா காட்டேரிகள் தப்பிக்க கூடாதுன்னு தளபதி நகரம் முழுக்க ஆட்களை போட பட் தலைவன் எப்படியோ சமாளிச்சு அவளை சூனிய கிழவி கிட்ட கொண்டு போறான். இந்த பக்கம் ஊக்காக்கு இந்த மொய் மலரை பத்தி தெரிய வர ஆமா யார் இத பண்ணது? உங்க அப்பா தான். சரி என் அக்காவுக்கு எதுவும் ஆகலையே. உடனே அவன் ரகசிய குகைக்குள்ள போக அத இளவரசி பார்த்துட்டு பின்னாடியே போறா. நான் எல்லா ஜன்னலையும் லாக் பண்ணி தான் வச்சேன், பட் எப்படி மொய் மலர் உள்ள வந்ததுன்னு தெரியல. இப்ப இவங்களுக்கு இளவரசியோட ரத்தம் தேவை, நான் தரேன். நீ எப்படி உள்ள வந்த? எப்படியோ வந்த. ஆமா இவங்க தான் உங்க அக்காவா? இவங்களை காப்பாத்ததான் என் பிளட்ட அன்னைக்கு எடுத்தீங்களா? அவன் ஆமான்னு சொல்ல உடனே அவளோட பிளட்டை தந்து அவளை காப்பாத்த அவளோட கள்ளக்கபடமான மனசை பார்த்து அவனை அறியாம அவளை லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் தலைவிய சூனிய கிழவி காப்பாத்த கட் பண்ணா ஊக்காவுக்கு தெரியாம இளவரசி தலைவிய போய் பார்க்க போக பட் ஊக்கா அவ போறத பார்த்து இவனும் பின்னாடியே போக நீங்க எப்ப வந்தீங்க? உங்களை விடமாட்டேன். ஏன் விடமாட்டேன்? அக்கா காட்டேரியா இருக்கலாம், ஆனா அவங்க ரொம்ப நல்லவங்க. அது மட்டும் இல்ல இப்ப அவங்க பிரெக்னண்டா இருக்காங்க. என்ன பிரெக்னண்டா இருக்காளா? ஆமா அதனாலதான் சொல்றேன் அவங்க எதுவும் பண்ணாதீங்க. உடனே இளவரசி கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் அங்கேயே வச்சுட்டு அவ அங்கிருந்து போக இப்ப தலைவன் வெளியே வர அந்த பேக பாக்குறான். இப்ப அடுத்த நாள் ஊக்கா தலைவனை பார்த்து அவ ஒரு காட்டேரின்னு தெரியும், ஆனா நீ அவளை ஹியூமனா மாத்த போறதா என் மனைவி சொன்னா. அவளை எப்படி மாத்த போற? அத தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? உடனே அவ அக்கா உயிரோட இருக்கான்னு சொல்ல இவளை இவ்வளவு நாள் உயிரோட வச்சிருக்கனா நிறைய யூனிகார்ன் பிளட் வேணுமே. அப்ப இளவரசியோட காயம் உன்னாலதான் ஏற்பட்டதா? ஆமா. உடனே அவன் அடிக்க ஃபர்ஸ்ட் அதுக்காக தான் அவளை கல்யாணம் பண்ண, ஆனா அவளோட லவ் என்ன முழுசா மாத்திருச்சு. கட்பான தலைவன் ஊரை விட்டு போய் ரொம்ப நாள் ஆகுதுன்னு உடனே தலைவனோட அப்பா தலைவனோட அல்லக்கைய கூப்பிட்டு விசாரிக்க கட்பானா இப்ப அவரு தலைவன் இருக்கிற இடத்துக்கு வர இவ ஒரு காட்டேரி தானே, அவளை என்கிட்ட உடனே ஒப்படை. முடியாதுப்பா, இவ ஒரு காட்டேரிடா. அதனால என்ன? அவ தலைவிக்கு கர்ப்பவலி வர
உடனே சூனிய கிழவி பிரசவம் பார்க்க கடைசியில தலைவிக்கு ஒரு பெண் குழந்தை பிறகுது. உன் அக்காவோட நிலைமைக்கு நானும் ஒரு காரணம், அதனாலதான் நாம பிரிஞ்சோம். அப்பா, அக்காவை சரி பண்ண நமக்கு ஒரு வழி இருந்தது, ஆனா நீங்க அவசரப்பட்டீங்க. ஆனா என் மனைவி விஷயத்துல நான் அப்படி இருக்க மாட்டேன். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்பா. உன் முடிவு இதுதானா? நான் உன் விஷயத்துல தலையிட மாட்டேன். உடனே அவரு போக, இவளுக்கு எதுவும் ஆகாது, அவ இப்ப மயக்கத்துல தான் இருக்கா, சோ பயப்படாத. உன் மகளை வந்து பாரு, இவ பாக்க அப்படியே அவ்வளவு மாதிரியே இருக்கா. நீங்க இதை பண்ணதா போறீங்களா? ஆனா அவளுக்கு இது தெரிஞ்சா ரொம்ப கவலைப்படுவா. இதை விட்டா வேற வழியே இல்லையே. உடனே அவ கிட்ட போய், நம்ம பொண்ணு பாத்தியா, அவ உன்ன மாதிரியே இருக்கா. நீ எப்பவும் ஒரு சாதாரண ஹியூமனா மாற நினைச்சல, அது இப்ப நடக்க போகுது. உடனே அவன் மேல அவனோட தலைய வச்சு அவங்கள ஆரம்பிக்க சொல்ல, இப்ப அடுத்த நாள் வர தலைவி அவ குழந்தைய தேட, ஆனா குழந்தை எங்க தேடியும் கிடைக்கல. அவ சூனிய கிழவி குழந்தையோட வர, இவ ரொம்ப அழகா இருக்கா, ஆமா அவரு எங்க, என் கூட வெளியே வா. உடனே அவங்க மொய்ப்பூவை அவகிட்ட தர, உடனே அவ அதை தொட்டு பார்க்க, பட் அவளுக்கு எதுவும் ஆகல. என்ன புரியலையா? நீ மனுஷியா மாறிட்ட. அப்ப என் குழந்தைய ஏதாவது பண்ணீங்களா? அவளும் உன்ன மாதிரிதான், இப்ப சாதாரண மனித குழந்தை தான். ஆனா என்ன நீங்க என்ன சொன்னீங்க? பிளட் ரிலேஷனுக்கு தானே இந்த சாபம் மாத்த முடியும் சொன்னீங்க. அப்படின்னா என்ன மன்னிச்சிடு, உங்க 2 பேரை காப்பாத்த அவ இந்த முடிவை எடுத்துட்டான். நீ பிரெக்னண்டா ஆனதும் உனக்கு குழந்தை பிறந்தா உனக்குள்ள இருக்கிற பட்டாம்பூச்சி விஷம் உன்னை கொன்னுருன்னு சொன்னேன். அதனால உன்னோட விஷத்தை உன்னோட குழந்தைக்கு மாத்த முடிவு பண்ணும். ஆனா நீ குழந்தை மேல ரொம்ப அன்பா இருந்ததால அதனால அவரு குழந்தைக்கு பதிலா தன்னை தியாகம் பண்ண முடிவு எடுத்தாரு. இத பண்ணிதான் ஆகணுமா? அவளோட ஆசை ஒரு மனுஷியா மாறுறது. இப்ப அவளை காப்பாத்த இதுதான் ஒரே வழி. கவலைப்பட வேணாம், நான் சாக போறது இல்லையே, காட்டேரியா தானே மாற போறேன். இப்ப அவரு எங்க? உடனே ஒரு லெட்டரை சூனிய கிழவி தர, என்ன மன்னிச்சிரு, நான் இப்படி பண்ணுவேன்னு நீ நினைச்சிருக்க மாட்டேன், பட் இதை விட்டா எனக்கு வேற வழி இல்ல. உடனே தலைவி அவன் இருக்கிற கேவுக்கு வர, ஆனா தலைவன் அங்க இல்ல. அவன் காட்டேரியா மாறினதும் அவன் ஹியூமனா மாற ஒரே வழிதான் இருக்கு. அது என்னன்னா மொய் மலரால உருவாக்கப்பட்ட சூப்பு தான். பட் அதை குடிச்சா 7 நாள் அவன் நரக வழியை அனுபவிக்கணும். அதை தாண்டி அவன் உயிரோடு இருந்தா அவன் மனுஷனா மாறிடுவான், இல்லனா அவன் இறந்து போயிடுவான். சோ அந்த ப்ராசஸ்ல அவன் இறந்து போயிடுறான். ஆனா தலைவிக்கு இது தெரியாது. அவன் கண்டிப்பா ஒரு நாள் வருவான்னு அவனுக்காக வெயிட் பண்ண, கட்பான தலைவி இளவரசிய போய் பார்க்க, இப்படியே நாட்கள் ஓடி போக அவளும் தலைவன் வருவான்னு வெயிட் பண்ண, இதே நேரத்துல இளவரசி அவ பிளட்ட நிறைய தடவை கொடுத்ததால அவளுக்கு ரத்த நோய் வர, உடனே ஊக்கா சூனிய கிழவி கிட்ட போய் உதவி கேட்க, இவளுக்கு பட்டர்ஃபிளை பாய்சனை தந்தியா, அவ இறந்துகிட்டு இருந்தா, அதனாலதான் அவளுக்கு இத தந்தேன். எனக்கு தெரியும் என் அண்ணன் மனைவிய நீங்க காப்பாத்துனீங்க, அதே மாதிரி இவளையும் நீங்க காப்பாத்துங்க. ஒரு வழிதான் இருக்கு, ரத்த பரிமாற்றம். கட்பனா இளவரசி உயிரோட வர அவளோட சாபமும் அவள் விட்டு போக, தாத்தா அவர் எங்க? ஹைஷி நீயாவது சொல்லு, அவர் எங்க? ஏன் 2 பேரும் அழுவுறீங்க? அவர் உங்களை காப்பாத்த தன்னோட உயிரையே தியாகம் பண்ணிட்டாரு. 2 பேருமே அவங்க துணைக்காக அவங்களோட உயிரை விட, ஆனா அவங்களோட தியாகம் தன்னை நேசிச்சு அவங்கள காப்பாத்துறது தான். சோ இது சோகமான எண்டிங் இல்ல. இதோட இந்த சீரீஸ் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரீஸ் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம். Man.